இரு வாரமாக நம்ம நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலிருந்து சில பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். அதை மறுபடியும் நான் நினைப்பூட்டிட்டு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக நான் போக விரும்புகிறேன். கர்த்தருடைய பார்வைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை செய்தபடினால இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானவருடைய கையில் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? ஒப்பு கொடுத்தார். ஆனால் அதில் சொல்லும்போது சொன்ன வார்த்தை என்னென்னா, நம் மனிதனுடைய பார்வைக்கு நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் இன்றைக்கி நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, அதே வாய் நாளைக்கு என்ன தெரியுமா சொல்லும்? மோசம்னு சொல்லும். ஆமாம், உங்கள்கிட்ட இருக்கும்போது எல்லாரும் உங்களை சுற்றி வந்து நிற்பாங்க. உங்கள்கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது உங்கள் வயிற்றில் பிறந்த பிள்ளையாக கூட இருக்கலாம். உங்கள் வயிற்றில் பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் உங்களை என்ன சொல்லுவாங்க? உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. ஒன்று ரெண்டு அது விதி விலக்கு. பெரும்பாலான பேர் இப்படி தான் உலகத்தில் இருக்காங்க. அதனால் நீங்கள் மனுஷனை எல்லாம் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செய்யாதீங்க? நீங்கள் வாழாதீங்க. ஆமாம், அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக சிலர் என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? கர்த்தரை துக்கப்படுத்திடுறாங்க. அது ரொம்ப தப்பு. ஆமாம், நம்ம ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் நம்மளை நெருங்கின சொந்த வீட்டுக்கு வரோம். ஆமாம், நான் வர்றோம், நீ கறி எடுத்து இன்றைக்கி என்ன பண்ணி ஆகணும்? பிரியாணி செஞ்சு ஆகணும். அப்போ நம்ம யாரை விடுறோம் அந்த இடத்துல? இல்லை, அவங்கள நம்ம ஆலயத்துக்கு கூட்டு வர்றதுக்கு நமக்கு மனசு வரமானுங்குது. இது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான். இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம மனுஷனை திருப்திப்படுத்துறதுக்காக கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்ம 2ஆம் இடத்துல வைக்கும்போது அது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது. எப்போவுமே கர்த்தர் 2ஆம் இடம் கிடையாது, 3ஆம் இடம் கிடையாது. என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஆமாம், முழு சிந்தையோடு, எல்லாம் அவருக்கு முழுசும் அவருக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், நான் அடிக்கடி நான் அப்படி சொன்னது உண்டு. உலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா சிலர் பொசசிவாக இருப்பாங்க. எப்படி நீங்கள் சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்கனால உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, மேரிமாவும் தனசெல்வி சிஸ்டரும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இடையில சுகந்தா உள்ள போதுரா. இப்போ மேரிமா கொஞ்சம் தனசெல்வி சிஸ்டர்கிட்ட பிரியமாக பேசுகிற நேரத்தை குறைச்சிட்டு சுகந்தா கிட்ட பேசுகிற நேரம் அதிகமாகும் போது தனசெல்விக்கு எப்படி இருக்கும்? அது எப்படியோ இருக்கும். அது அவங்கள கோச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன். இதுதான் பொசசிவ். எங்கிட்ட இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தவங்க திடீர்னு புது ஃப்ரெண்டு கிடைச்சவரன்னு என்ன ஆகிட்டாங்க? அங்கே ஜம்ப் பண்ணிட்டாங்களே. நம்முடைய ஆண்டவர் நம்ம எல்லாரும் மேலேயும் பொசசிவாக தான் இருக்கிறார். உங்களை அவரை தவிர வேறு எதையும் அதிகம் நேசிக்கிறதுக்கு அவர் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்கவே மாட்டார், அனுமதிக்க மாட்டார். அதனால் வேறு எதையும் நேசிக்காதீங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 2 காரியத்தை அவர் உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்கிறாருங்க. அந்த 2 செய்யலைன்னா கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாப்பு. 2 காரியம். ஒன்று, அவர் நேசிக்கிற நேசம். சொல்லுங்க, அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு. வேறு யாரு மேலே அந்த அன்பை வைக்கக்கூடாது சார். மற்றவங்க மேலே அன்பே காட்டக்கூடாதா சார்? காட்டணும். எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்க தான் கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், எல்லாருக்கிட்டையும் நீங்கள் எப்படி இருக்கணுங்க? உங்கள் எதிரிக்கிட்ட கூட நீங்கள் எப்படி தான் இருக்கணும்? அன்பாக இருக்கணும். ஆனால் அதிக அன்பு யாருக்கிட்ட இருக்கணும்? ஆண்டவர் மேலே இருக்கணும். இது ஒன்று. இதில் நீங்கள் எப்போ மிஸ் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறது தெரியுமா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறீர்கள். நானும் தான்
இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி சோதனை வரும், எனக்கெல்லாம் வேறு மாதிரி சோதனை வரும். எனக்கு எப்படி சோதனை வரும்னா, நிறைய பேர் சுகமாக ஆரம்பிச்சிடுவாங்க, கொஞ்ச நாள் நடக்கும். ஆமேன்னு சொல்கிறீங்களா? ஏராளமான பேர் இங்கே சுகத்துக்காகவே இந்த இடத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, வரப்போகிறாங்க. அப்படி வரும்போது இங்கே என்ன ஏறியும் தெரியுமா, கொஞ்சம் வெயிட் ஏறிடும், தலைக்கணம் ஏறிடும். இதெல்லாம் எனக்கு வர்ற சோதனை. அது மாதிரி எல்லாருக்கும் என்ன வருங்க, சோதனை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் வரும். ஆனால் நம்ம எல்லாரை காட்டிலும் அவரை நாம் நேசிப்போமானால் இந்த சோதனை எளிதாக ஜெயிச்சிடலாம். எந்த தலக்கணமும் வராது. ஹல்லேலூயா. எல்லாம் அவர். நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் காலரை தூக்கிடுறதுக்கு என்கிட்டலாம் ஒன்றுமே கிடையாது. செய்கிறது யார்? கர்த்தர். அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஸ்தோத்திரம். இது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அழைப்பும் சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அழைப்பு, சித்தம். சொல்லுங்க. அது ரெண்டு ஒன்னோட ஒன்று இணைஞ்சுது. அழைக்கும் போதே ஒரு சித்தத்தோடு தான் உங்களை என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அழைச்சிருக்கிறார். என்னையும் அழைச்சிருக்கிறார், உங்கள் எல்லாரையுமே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, அழைச்சிருக்கிறார். எனக்கு என்னை குறித்து சித்தம் என்ன? நான் இங்கே நிற்கணும், இங்கே நின்று வேதத்தை நிறையா கற்றுக்கிட்டு, இது முறையாக கற்றுக்கிட்டு, சரியாக கற்றுக்கிட்டு, உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணும், அதை சொல்லி கொடுத்து உங்களை கடவுளோடு என்ன பண்ணணும், ஒப்புரவாக்கணும். ஒப்புரவாக்குதலின் ஊழியம். ஊழியத்துக்கு பேர் என்னங்க? இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, ஊழியக்காரங்களோட என்ன பண்ணிட்டாங்க, ஒப்புரவாக்கிட்டாங்க. ஒரு தம்பி எனக்கு சொன்னார், ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த ஊழியக்காரருக்கு டீ கொண்டாந்து கொடுக்கும்போது தட்டு வேறு இல்லை, எடுமா அப்படி செஞ்சு காமிச்சா தான் உங்களுக்கெல்லாம் புரியும். நான் யாரையும் காயப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை நான் செய்யலை, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமாம், இது வந்து இப்படி கொடுக்குறா பாருங்க, அப்படி அங்கே கொடுத்துருந்தா செவுட்டில் 2 விழுந்துருக்கும். இப்போ தானே சொல்லிக் கொடுக்குறேன். இனிமேல் நீங்கள் எல்லோரும் எப்படி தெரியாமல் கொண்டு கொடுக்கணும். ஆமாம், இப்படி ஊழியக்காரர் சேர் உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, டீ இதில் என்ன இருக்குது, டீ டம்ளரு, இப்படி தான் கொண்டு போய் என்ன பண்ணணும். ஐயா ஆமாவாம்மா, ஆமாம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் கடவுளுங்க, கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறார். இதெல்லாம் வந்து என் மண்டைக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால தான் சில இடங்கள்லாம் நான் போனால் கீழே உட்கார கூட முடியாது. சில நேரங்களில் பெருமை வந்துடக்கூடாதேங்கிறதுக்காகவே கீழே உட்காந்து சாப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஏன்னா விசுவாசிகளோடு நம்ம என்ன, எனக்கு ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு வேற வேலை, அவ்வளோதான். எனக்கு என்ன வேலை? பிரசங்கம் பண்ணுற வேலை. உங்களுக்கு என்ன வேலை? பிரசங்கத்தை கேட்டு நடந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை நீங்கள் செய்யணும். உங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்குது. அவ்வளோதான். சரி, நம்ம அதுக்கு போக வேண்டாம். தேவ சித்தம்னு ஒன்று இருக்குது. உங்கள் எல்லாரும் மேலேயும் என்ன இருக்குதுங்க? தேவ சித்தம். நான் கடந்த ஒரு மாதமாக நான் ஆண்டோடைய சமயத்தில் அதிகமாக ஜெபிக்கிறேன். ரிட்டையர் ஆன உடனே எனக்கு வேறு வேலை இல்லாதனால பைபிள் படிக்கிறதும் ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது ஜெபம் பண்ணுறது, இப்படி தான் என்ன செஞ்சுட்டு இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. இது மாறி இருக்கக்கூடாது. எனக்காக தயவு செஞ்சு எனக்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னா என்ன ஜெபம் பண்ண போகிறீங்க? இவருக்கு வேறு எந்த வேலையும் வந்துடக்கூடாது ஆண்டவரை. இவர் என்ன பண்ணணும், ஒழுங்காக சர்ச்சில் மேலே போய் ஜெபம் பண்ணணும், பைபிள் படிக்கணும். இதை மட்டும் ரெண்டையும் செய்கிற மாதிரி அவர் கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஆமாம். அப்போது மனசுக்குள்ளே நிறைய திங்கிங் வரும். எல்லாரையும் நான் யோசிப்பேன். அப்படி யோசிக்கும்போது ஏன் ஒரு சிலர் ஏன் இப்படி வாழ்கிறாங்க, ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் நான் யோசிப்பேன். இது வந்து நான் ஆவியானவர் எனக்கு சொன்னார் அப்படின்னு துணிகரமாக நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன் மனசில் வந்தது. சிலரெல்லாம் வந்து உங்களை தான் சொல்கிறேன், இந்த சபைக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், நான் வேறு யாருக்கோ சொல்லலை. ஆமாம், சில விஷயங்கள் வெளியிலேருந்து சொல்லுவேன், சில விஷயங்கள் உங்களை நல்லா கவனித்து உங்கள் வாழ்க்கையை பார்த்து, உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து, உங்களுடைய சூழ்நிலைகள்லாம் பார்த்து தான் நான் சொல்கிறேன். பேர் சொல்லி சொல்ல முடியாது.
சார் இப்படியெல்லாம் பிரசங்கம் பண்ணலாமா சார்? பிரசங்கம் பண்ணலாமா? எப்படி பண்ணலாம்? ஏன் நேராக கூப்பிட்டு வச்சு பேசிடலாம்ல? நான் அப்படி தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நம்ம இப்படி பண்ணுறது சரியா இல்லையே? அவதான் அவங்கள குறித்து நமக்கு என்ன தெரியுது? இப்படி ஒரு சந்தேகம் இருக்குதே, கூப்பிட்டு நேராக என்ன பண்ணிடலாம்? கேட்டுடலாம்ல. ஆண்டவரே, நான் பண்ணுறது ரொம்ப தப்பு போல் தெரியுது ஆண்டவரே, தப்பு போல் தெரியுது அப்படின்னா, அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வேத பகுதியை காமிச்சார். வேத பகுதியை காமிச்சார் என்னென்னா, அந்த பஸ்கா பண்டிகையை ஆண்டவர் ஆசரிப்பார்ல, ஆமாவா இல்லையா? எப்படி பேசமானுங்கிறீங்க? பஸ்கா பண்டிகை ஆசரிப்பாரான்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆமான்னு சொல்லணும். ஆசரிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார். இந்த பாத்திரத்தில் கை வைக்கிற ஒருத்தன் என்ன பண்ண போகிறான்? காட்டி கொடுப்பான். அவன் பிறக்காமையே இருந்திருந்தா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் பேசுகிறார். ஒரு பர்டிகுலர் ஒரு மனுஷனை தெரிஞ்சு ஏன் அவனை தனியாக கூப்பிட்டு அவர் கண்டிக்கல? அவன் திருந்த மாட்டான். அவன் என்ன பண்ண மாட்டான்? திருந்த மாட்டான். ஆனால் ஆண்டவருக்கு ஆசை, எப்படியாவது அவனை என்ன பண்ணிடணும்? ஆமாம், வேற எவனாவது காட்டி கொடுத்துட்டு போயிட்டு போகிறான். இப்படி பேசும்போதாவது என்ன வரும்? உணர்வு வருமா? இந்த வார்த்தையை கேட்கும் போதாவது உணர்வு வந்து, ஐயோ நாம தானே காட்டி கொடுக்கறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம், நாம தானே அவங்ககிட்ட பேசிட்டு வந்திருக்கிறோம். கரெக்டாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இப்போ நெத்தி அடியாக அடிக்கிறாரு. ஐயோ இந்த வேலை வேண்டாம் வேண்டாம், பிறக்காமல் இருந்தால் பரவாயில்லன்னு சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ கொடூரமான ஒரு சூழ்நிலை எனக்கு வரப்போகுதா அப்படின்னு உணர்ந்து அவன் திருந்தணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருங்க? பொதுவாக எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுகிறார். ஆனால் அவன் என்ன செஞ்ச மாதிரி இல்லை, திருந்த மாதிரி இல்லை. ஸ்தோத்திரம். இந்த மாதிரி சிலருடைய வாழ்க்கை நான் யோசித்து பார்க்கும்போது, அவங்க தேவ சித்தத்திலே இல்லைடா. எதில் இல்லை? தேவ சித்தத்திலேயே இல்லை அப்படின்னு மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்து, அது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ அவங்களுக்கு. ஆண்டவரே, எப்படியாவது கொண்டு போய் மறுபடியும் என்ன செஞ்சிருங்க? அந்த தேவ சித்தத்தில் அவங்கள நிறுத்திடுங்க ஆண்டு. ஏன்னா எனக்கு உணர்வு வந்தால் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய வேலை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்கள் அழைப்பும் தேவ சித்தமும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பு. அந்த பொல்லாப்பு செஞ்சோம்னா மீதியானீர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிற சூழ்நிலை வரும். வந்துச்சுன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆடு மாடு விளைச்சல் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க? வாரிக்கிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நாம் என்ன பண்ணணும்? கதறணும். ஆண்டோட நோக்கி என்ன பண்ணணும்? கதறணும். ஆண்டவரே, என் மேலே என்ன பண்ணுங்க? அந்த நிலைமை தான் வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த நிலைமைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாலேயும் என்ன பண்ணணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதை செய்ய உமக்கு சித்தமா? இதை செய்ய உமக்கு சித்தமா? ஆமாம். நல்ல ரோல் மாடல் வேறு யாரும் இல்லை, இயேசு தாங்க. இயேசு தான். இயேசு தேவனுடைய குமாரனாக இருந்தோம், கடவுளாகவே இருந்தோம். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் எடுங்கள், ஒரு வசனத்தை காமிக்கிறேன் உங்களுக்கு. மூன்றாம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. நிறுத்தி நிதானமாக படிக்கணும். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இப்போ எங்கெங்க இருக்கிறாரு? இப்போ இவர் பரலோகத்திலிருந்தும் இறங்கி வந்திருக்கிறாரு, பரலோகத்திலையும் இருக்கிறார். புரியலையா தீபிகா? ஏசு எப்படி இருக்கிறார்? எங்கிருந்து இறங்கி வந்தார்? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டீங்க. இப்போ வீட்டில் இருப்பீங்களா?
இது நாம மனுஷங்க ஒரு இடத்துல தான் நம்மளால என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். ஆனால் இயேசு எங்கிருந்து இறங்கி வந்தார்? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தோன்னு இப்போ பரலோகத்தில் அவர் இல்லையா? இருக்கிறார். நான் சொல்ல அவரே சொன்னார், பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான, இருந்தவருமான இல்லை, இருக்க போகிறவருமான இல்லை, பூமியில் இருக்கும் போதே அவர் எங்க இருக்கிறாருங்க? அவர் தெய்வம். அவர் இப்போ அவர் இஷ்டத்துக்கு இந்த பூமியில் வேலை செய்யலாம்ல? செய்யலாமா? செய்ய முடியாதா? அவர் விரும்பினதெல்லாம் செஞ்சுட்டு போகலாமா? விரும்பினதெல்லாம் பேசியிருக்கலாமா? இஷ்டம் போல அவர் நடந்திருக்கலாமா? அவருக்கு சர்வ சுதந்திரம் இருக்குதே. ஆனால் அவர் என்ன செய்யலைங்க இந்த பூமியில்? அவர் அப்படி வாழல. அப்படி இஷ்டம் போல அவர் என்ன செய்யல? வாழல. அப்படி வாழ்ந்திருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு அவர் போதிக்க முடியாது. அவர் நமக்கு ஒரு மாடலாக இருக்க முடியாது. நம்மளை நியாயம் விசாரிக்கவே முடியாது. நமக்கு நம்ம தப்பு செஞ்சதுக்கு பிறகு நியாய தீர்ப்புக்கு போகும்போது நமக்கு தண்டனையே அவரால் கொடுக்க முடியாது. அவார்டும் கொடுக்க முடியாது, தண்டனையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? வாழ்ந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறாரு, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுவதையும் எனக்கு ஆண்டவர் பிதா கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறார். ஜட்ஜ்மெண்ட் யார் பண்ண போறா? இயேசு பண்ணுவார். ஹலோ, பிதா ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாரு. நியாய விசாரணை நாளில் நியாய தீர்ப்பில் நிற்கும் போது யாருக்கு முன்னால நம்ம நிற்போம்? இயேசுக்கு முன்னால நிற்போம். ஏன்னா இயேசு தான் இந்த பூமிக்கு மனுஷனா வந்து மனித ரூபத்தில் எப்படி வாழணுங்கிற வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு போதனை கொடுத்துட்டு போயிருக்கிறார். அப்ப நான் வாழ்ந்தேன், போதிச்சேன், நீ அந்த மாதிரி நடக்கல, ஆகவே உனக்கு என்ன? ஆக்கினை தீர்ப்பு. நான் வந்தேன், நான் போதிச்சேன், நான் நடந்தேன், ஆகவே நீ அதே மாதிரி நீ நடந்த, ஆகவே உனக்கு அவார்டு. புரியுதா உங்களுக்கு? ஆமே. நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் முழுசும் யாருக்கு இருக்குதுங்க? அவர் சொல்றாரு, பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட பேசுறேன். பிதா எனக்கு என்ன காண்பிக்கிறாரோ அவர் அங்க செய்வாரு, நான் அதை பார்ப்பேன், இங்க அதை நான் செய்வேன். அப்படின்னா அவரே அவ்வளோ கவனமாக வாழ்ந்தாருன்னா இந்த பூமியில் நம்ம எவ்வளோ கவனமாக வாழணும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன போதனை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியல. சொல்லுங்க, அவர் எப்படி வாழ்ந்தாரு சொல்லுங்க. ஜாய் சொல்லு. பிதாவின் சித்தம்னா எப்படி? அவர் என்ன சொல்றாரோ அதை தான் இவர் வாயை திறந்து என்ன பண்றாரு? பேசுறாரு. அவர் என்ன செய்யறாரோ அதை தான் இவர் என்ன செய்யறாரு? செய்யறாரு. அப்ப நாம் எப்படி வாழணும்? ஒவ்வொரு செயலையும் செய்யறதுக்கு முன்னால ஆமா, ஒரு மாப்பிள்ளை வருது, அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவரே, இந்த மாப்பிள்ளைய நான் கட்டிக்கிறது எங்க அப்பாவுக்கு விருப்பம், எங்க அம்மாவுக்கு விருப்பம், ஆனா உமக்கு விருப்பமா அப்படின்னு கேட்க வேண்டியது யாருடைய வேலை? உன் வேலை. ஆமா, ஸ்தோத்திரம். ஒருத்தன் வந்து லவ் ப்ரொபோசல் பண்றான், ஜாய் ஐ லவ் யூ. அப்ப என்ன சொல்லணும்? போட கம்மனாட்டிங்கணுமா? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே, ஒருத்தன் வந்து இப்போ லவ் பண்ணுறேங்கிறான், பார்க்கறக்கு எப்படி இருக்கிறான்? ரொம்ப நல்லா இருக்கிறான். எங்கள் அப்பா வயசான போனதுக்கு பின்னால் ஊழித்து கூட வந்து தாங்குவான் போல தெரியுது. அப்படிலாம் மனசுக்குள்ள என்ன தோணும்? வரும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உமக்கு சித்தமா? அது நல்லாவே தெரியும். லவ் பண்ணுறது பைபிளில் எங்கேயுமே இல்லை. ஹல்லேலூயா. அது தேவ சித்தம் அல்ல. இதுக்கு மேலே எப்படி நான் வந்து வசனத்தை கற்றுக் கொடுக்குறதுன்னு தெரியல. இதுக்கும் அடங்கலை அப்படின்னா
சரி, அதெல்லாம் அவங்க பாடு. போதிக்கிறதும் சொல்லி கொடுக்குறதும் தான் நம்முடைய வேலை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சரி, ஏற்கனவே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் ஆண்டோட கரத்தில் ஒப்பு கொடுங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றையும் மீதியானவர் கையில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, முறையிடுகிறார்கள். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பிச்சு என்ன பண்ணுறாருங்க? நீ இன்னென்ன மாதிரியெல்லாம் என்ன பண்ணுன, தப்பு பண்ணுனேன்னு அவங்க தப்பை என்ன பண்ணுறாருங்க? சுட்டி காட்டி அவங்கள மனம் திரும்ப வைக்கிறார் மறுபடியும். அல்லேலூயா. மனம் திரும்ப வச்சதுக்கு பிற்பாடு உடனே என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கவனிங்களேன், மாறி போச்சு. நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் இங்கே ஒரு மனுஷன், யார் அவன் பேர்? கிதியோன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கோதுமை விளைஞ்சிருச்சு. இப்போ கோதுமை விளைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சா யார் வருவா? மீதியானியர் மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க. அதனால் அதை தப்பு வைக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? திராட்சை ரசத்தை பிழிகிற ஆலைக்கு பக்கத்தில். ஏன் திராட்சை ரசம் பிழிகிற ஆலைக்கு பக்கத்தில் போய் போரடிக்கிறான்? ஆமாம், திராட்சை ரசத்து ஆலையில் திராட்சை ரசம் தான் புளிவாங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? திராட்சை ரசம் புளிகிற ஆளை சுத்தமாக இருக்கணும். அந்த இடத்துல மற்ற எந்த வேலைகளையும் என்ன செய்யக்கூடாது? செய்ய மாட்டாங்க. ஆகவே இப்போ இவனுக்கு தெரியுது, நம்ம எங்கே போரடிச்சாலும் யார் வந்துடுவா? மீதியானியர் வந்துடுவானுங்க. நம்ம ஆலைக்கு பக்கத்தில் போயிட்டா அது சுத்தமாக இருக்கக்கூடிய இடம், அங்கே யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க, போரடிக்க மாட்டாங்க, அதை அசுத்தம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு மீதியானியர் இந்த பக்கம் வரமாட்டாங்கன்னு தந்திரமாக என்ன பண்ணிட்டு இருக்கிற ஐயா. அப்போ அவ்வளோ பயம் அவனுக்கு, அவ்வளோ பயம். அப்படி போர் அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு பாருங்க? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, யாரை பார்த்து? ரொம்ப தைரியமா வயல்லையே அடிச்சுக்கிட்டு இருந்தானா அவன் பராக்கிரமசாலி. எவ்வளோ டெக்னிக்காக யோசிச்சு இவன் போய் எங்கே போர் அடிச்சுட்டு இருக்கிறான்? திராட்சை ரசம் புளிகிற ஆலைக்கு பக்கத்தில் போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்க? போர் அடிச்சிட்டு இருக்கிறார். அவனை பார்த்து கர்த்தர் என்ன பேசுறாருங்க? பராக்கிரமசாலி. சத்தமா சொல்லுங்க. உண்மையில அவன் பராக்கிரமசாலியா? இல்லை. ஆனால் அவனை இப்படி தான் கூப்பிட்றாருங்க, பராக்கிரமசாலி. அதாவது நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்ககிட்ட சொல்லிட்டு நான் அடுத்த வாரம் அடுத்த விஷயத்தை பேச விரும்புகிறேன். எப்பவுமே ஒரு மனிதனை கடவுள் பார்க்கிற விதம் வேற, மனிதன் பார்க்கிற விதம் வேற. இயேசுநாதர் சிலுவையில் தொங்குனாரா இல்லையா? ரெண்டு பக்கம் யார் இருந்தா? என்ன கல்லர்கள்? எத்தனை வகையான கல்லர்கள்? எத்தனை வகையான கல்லர்கள்? ரெண்டு வகையில். என்னென்ன வகை? நல்ல கல்லன், கெட்ட கல்லன். என்ன கல்லன்? நல்ல கல்லன், கெட்ட கல்லன். நல்ல கல்லன் என்ன பண்ணுனா, நீங்கள் இப்படி சொல்லலை, அதனால் உங்களுக்கு தடுமாறுறீங்க. நீங்கள் நிறைய சபைகளில் ஒரு பக்கம் நிற்கிறவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நல்ல கல்லன்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம்னு பார்த்து என்ன சொல்லுவாங்க? கெட்ட கல்லன். ஸ்தோத்திரம். இது யார் வச்சுக்கிட்ட பேர்? நாம வச்சுக்கிட்ட பேர். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? கல்லன்னு தான் சொல்லுது அவனை. சரி, இந்த ஒருத்தன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போவான்ல,
கள்ளர் கையில் அடிபட்டு என்ன சமாரியன்? சத்தமாக சொல்லுங்க. எந்த பைபிளில் போட்டிருக்குது நல்ல சமாரியன்னு? இது நாம் வச்சுக்கிட்டு பேர் நல்ல சமாரியன். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவனை சமாரியன்னு தான் சொல்லுது. அப்புறம் 2 குமாரன் கதை சொல்லுவார்ல, எங்கே இருக்குது கெட்ட குமாரன்? நல்ல குமாரன் கெட்ட குமாரன் கதைக்கு பேரே நம்ம வச்சிருக்கிற பேர் என்ன? நல்ல குமாரன். ஆனால் பைபிள் என்ன எழுதியிருக்குது? இளைய குமாரன் மூத்த குமாரன். நம்ம எவ்வளோ கில்லாடிங்க. என்ன சொல்ல வரேன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் பார்க்கிற பார்வை வேற, மனுஷன் பார்க்கிற பார்வை வேற. எப்பவுமே நம்முடைய மனசு என்ன தெரியும்? நான்லாம் எதுக்குமே லாய்க்கில்லை. அடிக்கடி அந்த என்ன உங்களுக்கு வந்திருக்குதா? நான் எதுக்குமே லாய்க்கில்லை. என்ன வாழ்க்கை நான் வாழ்கிறேன்? எதுக்குத்தான் இந்த உலகத்தில் நான் வாழணும்? இந்த வாழ்க்கையில் என்னத்தை தான் நான் கண்டேன்? இருக்கிறத விட செத்து தொலைஞ்சிட்டா பரவாயில்ல. என்ன நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரு தான் இருக்கிறா? இப்படிலாம் நம்ம சொல்கிறோமா? இதெல்லாம் நம்மளை குறித்து நாமளே ரொம்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? தாழ்வாக நினைத்து கொண்டிருக்கிற நினைவுகள். ஆனால் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு வார்த்தை கூப்பிடுவாருன்னா, எனக்கு பிரியமான மகனே, எனக்கு பிரியமான மகளே. அல்லேலூயா. என்ன கூப்பிடுவாருங்க? இந்த உலகம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் நல்லா வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குங்க? பாராட்டிக்கிட்டு அவனை உதாரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ தான் இருக்கிறிய, அவன் பார் அப்படின்னு என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அவன் விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இவன் என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் விட்டுட்டு இவனுக்கு இன்னும் பெரிய வெளிப்பாடு கிடைச்ச மாதிரி. எனக்கு அப்போவே தெரியும், ஆடுற ஆட்டத்துக்கு ஒரு நாளைக்கு நிச்சயமாக இப்படி தான் நாம் என்ன பண்ணுகிறவர்கள்? நியாயம் தீர்க்கிறவர்கள், மனிதர்களை மதிப்பிடுகிறவர்கள். ஆனால் அவர் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்படாதவங்க எல்லாரையும் எப்படி பார்க்குறாருங்க? என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் எண்ணத்தை தயவு செஞ்சு உங்கள் பார்வை என்ன பண்ணிக்கிங்க? கொஞ்சம் மாற்றிக்கிங்க. நீங்கள் யார்? அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை அவனும் செய்வான், அதை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்வோம். நான் முடிக்க போகிறேன், அவ்வளோதான் இன்னைக்கு வசனம். அதுக்கு முன்னாலே ஒரு பிரசங்கம் வேறு பண்ணியாச்சு இல்லை? நான் செய்த கிரியைகளை என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான், என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான். இப்போ நான் உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அவர் என்னெல்லாம் கிரியை செஞ்சார் சொல்லுங்கள். டக்கு 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 டக்குன்னு சொல்லணும். வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், பார்வையடைய பண்ணினார், உயிரோடு எழுப்பினார், சப்பானியை நடக்க வச்சார், குருடனை கண்ணை திறந்தார், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார், அந்நிய திராட்சரசமாக மாற்றினார், மன்னிச்சார், மனம் திரும்ப வச்சார், நிறைய செஞ்சுக்கிட்டு அவர் சொன்னதெல்லாம் அவர் செஞ்சதெல்லாம் எழுதுனா இந்த புஸ்தகம் கொள்ளா. இப்போது அவர் செஞ்ச மாதிரியெல்லாம் நம்மளால் இப்போ செய்ய முடியுதா? ஆனால் அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய கிரியைகளை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் என்ன பண்ண பார்க்குறோம்? பேயை துரத்த பார்க்குறோம், போக மாட்டேங்குது. வியாதியை துரத்த பார்க்குறோம், போக மாட்டேங்குது. அப்புறம் உயிரோடு எழுப்ப பார்க்குறோம், ஆசை தான். ஒருத்தனையாவது சாவங்காட்டி என்ன பண்ணிடணும்? எனக்குலாம் ஆசை, சாகிறதுக்குள்ளே ஒருத்தனையாவது என்ன பண்ணிடணும்? உயிரோட எழுப்பி இயேசு வல்லமையுள்ள தெய்வன் என்பதை என்ன பண்ணணும்? நிரூபித்து காட்டணும். ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க? என்னை விட பெரிய
கிரியைகளை செய்வான்னு. நம்ம நம்ம நான் தான் சொன்னேன், நம்ம எப்பவுமே நம்ம எதை யோசிப்போம்னா நமக்கு எது வசதியோ அதை தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இதை ஆண்டவர் மனசில் வச்சு சொல்லலை. இதை மனசில் வச்சு ஆண்டவர் சொல்லலை. அவருடைய பிரதான கிரியை என்ன தெரியுமா? பிதாவின் சித்தத்தின்படி மனுக்குலத்தை நேசித்தார். எல்லாரிடத்திலும் அன்பு காட்டினார். யாரிடத்திலும் அவர் பாரபட்சமே காட்டலை. இந்த கிரியை எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க சொல்லுங்க? இப்போ அமையும். யாரையும் அவர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணவே இல்லை. யாரையும் மட்டமாக நினைக்கல. யாரையும் அற்பமாக அவர் நினைக்கல. எல்லாரும் மேலே அவர் என்ன பண்ணாருங்க? முடிவு பரியந்தம் அன்பு கூறினார். முடிவு பரியும் அன்பு கூர்ந்தார். நீங்கள் நம்ம அன்பு கூறுறோமா சொல்லுங்க? இப்போ அவர் சொன்ன காரியம் அதை செய்யாமல் இதையெல்லாம் செய்யணும்னு நினச்சா என்ன பண்ண முடியாதுங்க? செய்ய முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் இயேசு தன்னை சிலுவையில் அடித்தவங்களை கூட என்ன பண்ணினாருங்க? மன்னித்தார். நான் என்ன செய்ய போகிறேன்? அதை விட கொடூரமாக நடந்தவங்களையும் நான் மன்னிப்பேன். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் செய்ய நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்புறம் கூடன கண்ணு திறக்கலாம், ஊமையினை பேச வைக்கலாம். என்ன எதில் நடக்கணும்? அன்பில் நடக்கணும். சரி, இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாருங்க? பராக்கிரமசாலி. அவனை பார்த்து என்ன சொல்கிறாருங்க? பராக்கிரமசாலி. பராக்கிரமசாலியே. அடுத்து சொல்லுங்க. என்ன? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவ்வளோதான், ரெண்டே வார்த்தை தான். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுவான். எதெல்லாம்? மீதியானின் கையில் மாட்டிக்கிட்டு, கோதுமையெல்லாம் இழந்துட்டு, இப்படி ஒரு பயந்த சூழ்நிலையில், பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வாழ்க்கை கர்த்தர் எங்களோடு இருக்கிற ஒரு அடையாளமா? இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நடக்குது? நமக்கு கேள்வி வருதா? நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள்லாம் நம்ம நினைக்கும் போது நம்ம கூட நிஜமாவே ஆண்டவர் இருக்கிறாரா? முட்டி போட்டு அப்படியே கதறி கதறி அழுது அழுது ஜெபம் பண்ணணும். ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல. இப்போ உடனே நமக்கு நினைவு என்ன வருது? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? நிச்சயமாகவே ஒரு ஜெபத்தை. ஆமாம், இந்த அம்மா விஜயம்மா இறந்து போன உடனே உண்மையிலுமே எனக்கு நிச்சயமாகவே நான் ஊழியத்தை விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன வந்துருச்சு. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் ஏன் இப்படி நடக்கணும்? எத்தனை முறை அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி, ஒன்றும் ஆகாது தம்பி, நீ நல்லபடியாக வருவீங்க, ஆப்ரேஷனே பண்ண மாட்டீங்கன்னெல்லாம் நான் சொன்னேனே, ஒன்றும் நடக்கலையே. தயவு செஞ்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான, நீங்கள் விரும்பத்தகாத சூழ்நிலைகளை எல்லாம் நினைத்து கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா இல்லையாங்கிற முடிவுக்கு வராதீங்க. ஹலோ, உங்கள் வாழ்க்கை படு மோசமாக இருக்கலாம். உங்கள் தேவைகள் எதுவுமே சந்திக்கப்படாமல் இருக்கலாம். உங்கள் வேண்டுதல்கள் எதுக்குமே பதில் வராமல் இருக்கலாம். உங்களுடைய சுகத்தை பிசாசு திருடிக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய செல்வத்தை பிசாசு திருடிக்கொண்டே இருக்கலாம். இதனால் கர்த்தர் என்னோடு இல்லை என்கிற நிலைக்கு நீங்கள் வராதீர்கள். இது அடையாளம் அல்ல. நல்லா இருக்கிறவங்களோட அப்ப கர்த்தர் இருக்கிறாரா? சொல்லுங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் கடவுளே இல்லைன்னு சொல்றவன் வியாதி இல்லாம வாழ்றான். கடவுளே இல்லைன்னு சொல்றவன், கடவுளை கும்பிடுறவன் முட்டாள் அப்படின்னு சொல்றவன் பணக்காரனா வாழ்றான். அப்ப கடவுள் அவனோடு இருக்கிறாரா? சொல்லுங்க. இல்ல. உங்க வாழ்க்கையில் நடக்கிற அடையாளங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதற்கான காரியங்கள் அல்ல. என் தேவன் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,
உன்னை கைவிடுவதும் இல்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் வாக்குரைத்தபடினால கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருக்கிறபடினால என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கை மாறாம இருக்கிறதுனால கர்த்தர் என்னோடு இல்லை என்று அர்த்தம் அல்ல. கர்த்தர் இந்த சூழ்நிலையிலையும் என்னோடு இருக்கிறபடினால என் வாழ்க்கை மாறும். என் வாழ்க்கை மாறும், நிச்சயமா மாறும். ஹல்லேலூயா. ஆமா, 7 வருஷம் இந்த கிதியோனுக்கு இதே குழப்பம்தான். அவன் என்ன அடுத்த கேள்வி கேட்கிறான் பாருங்க. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? நாங்க புறஜாதியா இருந்தோமே, எங்களை கர்த்தர் ரட்சித்து அவர் ரத்தத்தால கழுவி ஞானஸ்நானம் எடுக்க வச்சு இன்னைக்கு அவருடைய பிள்ளையா மாத்தி சபைக்குள்ள எங்களை கொண்டு வரவில்லையா? அப்படி செஞ்ச இந்த ஆண்டவர் எங்க எங்க கூட இருக்கிறாரு? இன்னைக்கு எங்க சூழ்நிலையே சரியில்லையே. எங்க அற்புதம் எங்க? வார வாரம் சர்ச்சுக்கு போறேன், அற்புதம் எங்க? அற்புதம் அம்மா தான் இருக்குது. அற்புதம்னு பேர் வச்ச அம்மாவை தான் வார வாரம் பார்க்க வேண்டியதா இருக்குது. ஆனா அற்புதத்தை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனா அவரை குறித்து சொல்லும் போது எங்களுக்கு என்ன சொன்னாங்க? செங்கடலை பிளந்தார், யோர்தானை திருப்பினார், எரிகோவின் மதில்களை உடைச்சார். ஆனா அந்த அற்புதமெல்லாம் இன்னைக்கு இல்லாம நாங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? பயந்து வாழ்றோமே, நடுங்கிக்கிட்டு வாழ்றோமே, கூனி குறுகி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே, எங்க செல்வங்களை எல்லாம் கொள்ளையாடிக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்களே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் உங்களுக்கு என்று சொல்லுகிறேன், தேவனுடைய பிரசன்னத்தில் நின்று, தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் நின்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடினால நீ எதெல்லாம் வேண்டான்னு நினைக்கிறையோ அதெல்லாம் உன்னை விட்டு கடந்து போகும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.